ஹே விவர்ஸ், ஒரு மனுஷன் காதல் என்ற பேர்ல தான் காதலிச்ச பொண்ணு எப்பவும் தான் கூட இல்லாம தனக்குள்ள இருக்கணும்னு அந்த பொண்ணை கொடூரமா கொலை செஞ்சு அந்த உடலை துண்டு துண்டாக்கி வெட்டி சாப்பிட்டான். இப்படி ஒரு கொடூர கொலை பண்ணவன் ஜெயிலுக்கு போகல, அதுக்கு பதிலா டிவி ஷோ செலிபிரிட்டியா வர்றான். அவன் தான் ஈசை சாகவா. இவன் எப்படி இந்த கொலையில இருந்து தப்பிச்சான், ஏன் அரசாங்கம் இவனுக்கு தகுந்த தண்டனை கொடுக்கல, இதை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த மாதிரி மிஸ்டான கேஸை ஒரே ஷாட்ல ஷார்ட்டா பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் என்ற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. 1981 காதலும் களஞ்சியமும் உருவான பாரிஸ் நகர்ல ஒரு எழுத்தாளரா ஒரு கவிஞரா வரணும்னு ஆசைப்பட்டவன் தான் சகாவா. எப்பவுமே தனிமையை விரும்புற இவன் பல காதல் கவிதைகளை எழுத ஆரம்பிச்சான். சகாவா எப்பவுமே தான் ஒரு அதிர்ஷ்டம் இல்லாதவன்னு தான் நினைப்பான். ஏன்னா பெண்கள், குழந்தைகள், ஆண்கள் யாருமே அவங்க கிட்ட பேச மாட்டாங்க. ஆனா சகாவா எழுதுற கவிதை, சகாவாவோட கதை ஒரு பொண்ணுக்கு பிடிச்சது. அவன் தான் ரீனி. ரீனி என்ற பிரான்ஸ் பொண்ணு சகாவா எழுதுற கதைக்கு அடிமையாகிறா. சொல்ல போனா அந்த பொண்ணு ஒரு அமைதியான புத்திசாலி பொண்ணு. சகாவா கிட்ட கொஞ்ச நாள் பேசிட்டு 2 பேருமே காதலை பகிர்ந்துக்கிட்டாங்க. ஒரு நாள் சகாவா அந்த பொண்ணை தான் வீட்டுக்கு வா, உனக்காக நிறைய கவிதை எழுதியிருக்கேன்னு கூப்பிடுறான். அது ஒரு சாதாரணமான அழைப்பு மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா அதுதான் ரீனிக்கு கடைசி நாள். ரீனி சேர்ல உட்காந்து கதை படிக்கும் போது பின்னாடி இருந்து துப்பாக்கியால சகாவா சொன்னான். அந்த ஒரு நொடித்தான் காதலும் ரீனியோட உடம்புல இருந்து உயிரா கடந்து போச்சு. உயிரற்ற ரீனியோட உடம்ப துண்டு துண்டா வெட்டி சில உடல் துண்டுகளை ஃப்ரிட்ஜில் வச்சான். சில துண்டுகளை சமைச்சும் சாப்பிட்டான். சில நாட்களுக்கு பிறகு மனசுக்குள்ள பயம் வந்த சகாவுக்கு அந்த உடலோட மீதி பாகங்களை எடுத்து சூட்கேஸ்ல வச்சு பூங்காவில எரிக்க முயற்சி பண்ணான். பட் அவனோட கெட்ட நேரம் அங்க இருக்கிற பொதுமக்கள் பார்த்து போலீஸ்ல தகவல் சொல்லிடுறாங்க. சகாவாவை போலீஸ் கைது பண்ணும்போது அத்தனை குற்றங்களையும் ஒத்துக்கிட்டான். ஆனா கோர்ட்டுல ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி நடிச்சான். சோ மனநலம் பாதிக்கப்பட்டவன்னு பிரான்ஸ் கோர்ட்டு சகாவாவை இந்த வழக்குல இருந்து விடுவிச்சாங்க. ட்ரீட்மெண்ட்டுக்காக ஜப்பானுக்கும் அனுப்புறாங்க. இப்ப பிரான்ஸ் கோர்ட் சகாவாவை விடுதலை பண்ணிட்டாங்க. ஆனா ஜப்பான் மருத்துவர்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இவனுக்கு எந்த ஒரு பெரிய மனநோய் இல்லைன்னு சர்டிபிகேட்டும் கொடுக்குறாங்க. பிரான்ஸ்ல கேஸ் முடிஞ்சிச்சு. ஜப்பான்ல புதிய கேஸும் பதிவு பண்ண முடியாது. எப்பவுமே ஒரு கேஸ் க்ளோஸ் ஆச்சுன்னா அது ரீஓபன் பண்ண முடியாது. இங்கதான் இந்த உலகம் தலைகீழ திரும்ப ஆரம்பிச்சது. எல்லா இடத்துலயும் நடக்கிற மாதிரி தான் கொஞ்ச நாள் எல்லாமே மறந்துட்டாங்க. இதை பயன்படுத்தி சகாவா நிறைய புத்தகம் எழுத ஆரம்பிச்சான். டிவி இன்டர்வியூ, குக்கிங் ஷோ எல்லாமே கலந்துக்கிட்டான். சோ செலிபிரிட்டியாவும் ஆனா. ரீனிக்கு கிடைக்க வேண்டிய நீதி இந்த உலகம் தரல. அதுதான் இந்த உலகத்தோட மிகப்பெரிய தோல்வி. இந்த கேஸ் பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.